உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணி பண்ணது பெரிய தப்புதான். அதையே நீ செய்யாதனா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் தானே நாங்க ஆசைப்பட்டோம். இப்ப போய் இப்படி பேசுறீனா? சஞ்சய், எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம் நான் தான். எனக்கு என்ன வேணா தண்டனை கொடுங்க. வித்யாவை மன்னிச்சிருங்க சஞ்சய். உங்ககிட்ட உண்மையை மறைச்சிருந்தாலும், உங்களை பிரிஞ்சிருந்தாலும், அதுக்காக அவன் மனசளவுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, வித்யா என்ன மறக்கல, இன்னும் அவன் மனசுல நான் இருக்கேன்னு. அப்படிப்பட்டவ இதெல்லாம் சந்தோஷமா செஞ்சிருப்பாளா? உங்களை பழிவாங்க நினைச்சிருப்பாளா? நமக்கு இருக்கிற ஒரே உறவும் போயிருங்கிற இன்செக்யூர்ல எடுத்த தப்பான முடிவு அது. அதை தவிர அதுக்குள்ள வேற எந்த காரணமும் இல்ல சஞ்சய். அவளை ஏத்துக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நான் உங்க கால்ல விழுந்தேன். அதனாலதான் நீங்க வித்யாவை கோர்ட்டுக்கு போக விடாம ரூம்ல அடைச்சு வச்சீங்க. அதுதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இப்போ வித்யா வாழ்க்கைக்காக நான் உங்க கால்ல கூட விழ தயாரா இருக்கேன் சஞ்சய். அவளை ஏத்துக்கோங்க ப்ளீஸ். சஞ்சய் என்ன பண்றீங்க? வேண்டாம், தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாதீங்க. இது என் லைஃப். இதுல நான் தான் முடிவெடுப்பேன். நீங்க எல்லாம் கட்டாயப்படுத்துறீங்கன்னு சொல்லி இவ கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி என்னால பொய்யா நடிக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இப்ப அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா எங்க 2 பேருக்குமே அது பெரிய தண்டனை தான். இது வரைக்கும் எங்களுக்குள்ள இருந்த லவ் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. இனி அதை உருவாக்குறது கஷ்டம். என்னால இந்த ஜென்மத்துல இவ கூட சேர்ந்து வாழ முடியாது. வேணாடா, அப்படிலாம் சொல்லாதடா. இவளை ஏத்துக்க முடியாது. அப்பா ஏய் நிலாடா. நிலா, 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 பாத்து மெது மெது. நிலா, நிலா. இன்னொரு தடவை சொல்லுமா. அப்பா, இன்னொரு தடவை. அப்பா. அம்மா, என் பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிடுறாமா. அப்பா, என் பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிடுறா. என்ன அப்பான்னு கூப்பிடுறா. என் பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிடுறா. இனி எனக்கு வேற எதுவும் வேணாம். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு வருஷம் நான் வெயிட் பண்ணிருக்கேன் தெரியுமா? அம்மா, என்ன மன்னிச்சிரு நிலா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எத்தனை நாள் என் அப்பா யாருன்னு கேட்டிருப்ப. அந்த உண்மையை சொல்லாம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு. நீ வேணும்னா பண்ண. உன் நிலா உன் கூடவே இருக்கணும், உன்னை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு தானே பண்ண. எங்க போறீங்க பீம்பாய்? உட்காருங்க. என்ன உங்க வைஃப் பக்கத்துல இருக்கும்போது விலகி போறீங்க? இவ்வளவுதான் உங்க ரொமான்ஸா? நான் ஒன்னும் தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன். இல்ல நிலா, அது என்ன கோவமா? எனக்கும் தான் கோவம். அதுக்காக நான் என்ன பண்றது? கோவப்பட்டா வித்து என் அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல நீங்க தான் என் அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கோவம் இருக்கலாம், ஆனா பிடிவாதம் இருக்க கூடாது பீம்பாய். வித்து தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? என்னால ஏத்துக்க முடியல நிலா.
ஒருத்தவங்க மேல கோவம் இருந்தா மனசுல இருக்கிறதெல்லாம் ஒட்டு மொத்தமா கொட்டிட்டா அந்த கோவம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க தான் எனக்கும் சேர்த்து மொத்தமா கொட்டிட்டீங்களே. உங்க சத்தம் காதை கிழிக்கவும் தான் நானே எழுந்து வந்தேன். இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் கோவம் குறையலையா பீம்பாய்? அப்பா. ஆமா அப்பா. ஆனா நீங்க அப்பாவா நடந்துக்க மாட்டீங்களே. பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற மாட்டீங்களே. நீங்க என்ன வித்யாவா வருஷ கணக்குல கோவத்தை பூட்டி வச்சுக்கிறதுக்கு? நீங்க ஏன் பீம்பாய் ஆச்சே? அவர் அப்படிலாம் இருக்க மாட்டாரு. அப்பா என்ன மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு நிமிர்ந்து பாருங்க. இப்படிலாம் வீம்பு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா பாட்டி கிட்ட சொல்லி உங்களுக்கும் நிரஞ்சனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிடுவேன். அப்படி சொல்லுமா? ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்காம. ஸ்னேகா, உன் தங்கச்சி கால் பண்ணி கோவில்லையே வெயிட் பண்ண சொல்லுமா. சஞ்சய் வித்யாவை ஏத்துக்கல, உன்னை கட்டிக்க சம்மதம் சொல்லிட்டான்னு சொல்லு. அப்பா. பின்ன என்னடா, நீதான் வித்யா வேணாங்கிறிய? டேய், இனிமேலாம் உன்னை பேச்சுலரா விட்டு வைக்க முடியாதுடா. என்ன பீம்பாய், ஓகேவா? ப்ளீஸ் உங்க நிலாவுக்காக, உங்க பொண்ணுக்காக வித்துவ மன்னிக்க மாட்டீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு நிலா. என்ன பார்த்ததுக்கு அப்புறமுமா கஷ்டமா இருக்கு? நான் ஒன்னும் வித்துவ முழுசா மன்னிக்க சொல்லல பீம்பாய். சும்மா ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மொத்தமா சேர்த்து பழி வாங்கலாம். லவ் டார்ச்சர் பண்ணுவோம். அப்படியே மசமசன் பார்த்துட்டு இருந்தா எப்படி? ஆகட்டும் ஆகட்டும். ஐயோ, வாடா என் செல்ல குட்டி, வாமா. இங்க வா. என் பேத்தி எப்படி பேசுறா பாத்தியா? கரெக்டா சொன்ன. அப்பா. ஐ லவ் யூ வித்யா. உன்னை எவ்வளவு திட்டினாலும் எனக்கு தாண்டி வலிக்குது. எனக்கும் அப்படிதான். நான் எதுவும் பார்க்கல. ஏய். ஏய். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.